ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பாலக் பன்னீர் மட்டர் மசாலா. இது சப்பாத்தி கூட பூரி கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணணும். பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டாணியும் வேக வைக்கணும். இப்போ அடுத்து பன்னீரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீரும் கட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீரும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீரும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு இது ரெண்டுமே சேர்த்து அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்க்கணும். சேர்த்து அதுவும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கீரை அந்த எண்ணெயிலே வதக்கும் போது கீரையில் தண்ணி விடும். அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா சுண்ட விடுங்க. அப்போ தான் கீரை வெந்துடும். இப்போ வேக வச்சுருக்க பட்டாணியும் இதில் சேர்க்கணும். சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியிலே அது வேகட்டும். ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து அதுவும் வதக்கணும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்கணும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயத்து கூடயே சேர்த்து நல்லா வதக்குங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வதக்கும் போது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் அந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளியும் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கியாச்சு. இது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது நாலுமே சேர்த்து வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. எப்போவுமே மசாலா தூள்லாம் சேர்த்து வதக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வதக்கும் போது அந்த மசாலாவும் நல்லா வேகும், கருகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை அரைச்சி இந்த மசாலா கூட சேர்க்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கீரையும் பட்டாணியும் சேர்க்கணும். சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த கிரேவி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்க்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆல்ரெடி கீரை வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை பார்த்து சேர்த்துக்கணும். சேர்த்து 5 நிமிஷம் மூடி வைக்கணும். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட கரம் மசாலா தூள், கஸ்தூரி மேத்தி ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கடைசியாக இதில் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாலக் பன்னீர் மட்டர் மசாலா ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.